ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதங்களின் புஸ்தகம் 144 சங்கீதம் 8-11 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அதிலே 2 முறை ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மாயையை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலது கையை உடைய அந்நிய புத்திரரின் கைக்கு என்னை விலக்கி தப்புவியும். நீங்கள் சங்கீதம் 38 இதை நீங்கள் வாசிக்கலாம். மாயையையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும். மாயை என்பது இல்லாததை இருக்கிறதை போலவும் நடக்காததை நடக்கிறதை போலவும் காண்பிக்கிறது. மாய்மாலத்தை கர்த்தர் வெறுக்கிறார். நடிக்கிறதை ஒரு நாளும் தேவன் விரும்ப மாட்டார், ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார். நம்முடைய வாழ்க்கையிலே கண்களை மூடும்போது இவன் ஒரு நீதிமான், ஒரு பரிசுத்தவான், உண்மையுள்ளவர், நேர்மையுள்ளவர் என்ற பெயரை வாங்கிவிட்டு கண்களை மூட வேண்டுமே தவிர ஒரு நாளும் மாயக்காரன் என்ற பெயரை வாங்கவே கூடாது. தேவன் நம் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர், உள்ளந்திரியங்களை சோதிக்கிறவர், நம் நினைவுகளின் தோற்றத்தை எல்லாம் அறிகிறவர். அவரிடத்திலே மாய்மாலம் செல்லவே செல்லாது. எனவேதான் சங்கீதக்காரன் எழுதுகிறான், மாயையை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலது கையும் உடைய அந்நிய புத்திரரின் கைக்கு என்னை விலக்கி தப்புவியும். 119 சங்கீதம் 37 வாசிக்கிறோம். மாயை பாராதபடிக்கு நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். மாயை பார்த்து நாம் ஏமாந்து விடக்கூடாது. நீங்கள் நீதிமொழிகள் 11 வாசித்தால் மாயக்காரன் தனக்கு அடுத்தவனை வாயினாலே கெடுக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நாமும் மாய்மாலம் பண்ணக்கூடாது. மாயக்காரனுக்கு நாம் விலகி இருக்க வேண்டும், மிகுந்த ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். மாயக்காரனுக்கு வருகிற பங்கை வேதத்திலே வாசித்தால் மத்தேயு 24 13-29 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் மாயக்காரரே உங்களுக்கு ஐயோ என்று சொல்லி பல முறை அதிலே வருகிறது. ஐயோ என்று சொன்னால் ஆபத்து வரும். அப்போ மாய்மாலம் பண்ணுகிறவர்களுடைய வாழ்க்கையிலே தேவன் என்ன செய்கிறார்னா ஆபத்தை கொண்டு வந்து விடுகிறார். அதை நீங்கள் மத்தேயு 23 முழுமையும் வாசித்தால் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக யோபின் புஸ்தகம் 27 நீங்கள் வாசித்தால் ஆபத்து நேரத்திலே மாயக்காரரின் ஜெபத்தை கேட்காமல் தேவன் அவனை தள்ளி விடுவார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. யோபு 27:17 வாசித்தால் அவன் சேர்த்து வைத்ததை அனுபவியாமல் நம்பிக்கை இல்லாத இடத்துக்கு போவான். அவன் சேர்த்து வைத்ததை நீதிமானும் குற்றம் இல்லாதவனும் அனுபவிப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோபு 13:16 வாசித்தால் மாயக்காரனோ அவர் சந்நிதியிலே சேரான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் ஒரு நாளும் மாயக்காரனை தன் கிட்டே வைத்து கொள்ளவே மாட்டார். மாயக்காரனை கர்த்தர் வெறுக்கிறார். அப்படி என்றால் யார் மாயக்காரன்? நம்முடைய வாழ்க்கையிலே இந்த மாய்மாலம் உண்டா என்று சொல்லி மத்தேயு 23 அடிப்படையிலே நாம் தியானிக்கலாம். முதலாவதாக மத்தேயு 23 5 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் மனுஷர் காண வேண்டும் என்று கிரியை செய்வார்கள். உண்மையான அன்பு, நல்ல நோக்கம், இரக்கத்தோடு இவர்கள் எதையுமே செய்ய மாட்டார்கள். பெயருக்காகவும் புகழுக்காகவும் சுய விளம்பரத்திற்காகவும் தன்னை மற்றவர்களுக்கு முன்பாக பெரியவர்களாக காண்பிக்க வேண்டும் என்பதற்காக செய்வார்கள். இப்படிப்பட்டவர்கள் மாய்மாலம் பண்ணுகிறவர்கள். நாம் மற்றவர்களுக்கு கொடுப்பது கூட வலது கை கொடுப்பதை இடது கை அறியாதிருக்க கடவது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 6:3 நம்முடைய தான தர்மங்கள், நம்முடைய உபவாசம், நம்முடைய ஜெபம் இவைகள் எல்லாமே அந்தரங்கமாய் இருக்க வேண்டும். ஒன்று கூட வெளியரங்கமாக விளம்பரத்திற்காக செய்யவே கூடாது. பார்வைக்காக நீண்ட ஜெபம் செய்வது தவறு. ஜெப வாழ்க்கையும் அந்தரங்கமாக தனித்து தேவனோடு நேரத்தை செலவு செய்கிறவனே மிகச்சிறந்த ஒரு ஜெப வீரன். நாம் உண்மையான இருதயத்தோடு இரக்கத்தோடு மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டுமே ஒழிய மற்றவர்கள் பார்க்கிறார்கள் என்பதற்காகவும் நமக்கு அது நிமித்தம் ஐயா இவர் தயாள பிரபு என்கிற பெயரை வாங்க வேண்டும் என்பதற்காகவும் உதவி செய்யக்கூடாது. தேவன் மேலே உள்ள அன்பினாலே அவரோடு கூட நேரத்தை செலவிட வேண்டும். இதுதான்
இதுதான் உண்மையான ஜெபம். ஏதோ தேவைக்காக நேரம் கிடைக்கும் பொழுது நமக்கு வசதியான நேரத்திலே அப்படியெல்லாம் நாம் தேவனை தேடக்கூடாது. உள் அன்போடு கூட தேவனை நேசிக்கிறவன் எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் அவரை தேடுகிறவனாக இருப்பான். இரண்டாவதாக, யார் மாயமாலக்காரன்? மத்தேயு 23ஆம் அதிகாரம் 7-12 வசனங்களை வாசித்தால் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தங்களை தாங்களே உயர்த்தி கொள்ளுவார்கள். இது தற்பெருமை. நம்ம யாரும் இழிவாக எண்ணக்கூடாது, நமக்கு ஒரு டிக்னிட்டி இருக்கிறது, நமக்கு ஒரு பொசிஷன் இருக்கிறது என்று சொல்லி தங்களை தாங்களே உயர்த்தி கொள்வார்கள். தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன் என்று வேதம் சொல்லுகிறது. நமக்கு ஒரு நாளும் தற்பெருமை இருக்கக்கூடாது. நம்மை பெரிய ஆளாக உயர்வாக எண்ணக்கூடாது. எப்போதுமே தாழ்மையாக நடந்து கொண்டால் தேவனே ஏற்ற காலங்களிலே நம்மை உயர்த்துவார். இயேசு கிறிஸ்து லூக்கா 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்றார், ஒருவனால் கல்யாணத்துக்கு நீ அழைக்கப்பட்டிருக்கும் பொழுது பந்தியிலே முதன்மையான இடத்திலே போய் உட்காராதே. நீங்கள் அதிலே 10வது வசனத்தை வாசித்தால், நீ அழைக்கப்பட்டிருக்கும் பொழுது தாழ்ந்த இடத்திலே உட்காரு என்று ஆலோசனை கூறுகிறார். மாயக்காரன் அவர்கள் கனத்துக்கு பாத்திரராய் இராவிட்டாலும் கனத்தை நாடுவார்கள். அவர்களாகவே தங்களை தாங்களே உயர்த்து கொள்வார்கள். பாருங்கள், 1 ராஜாக்கள் 1வது அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்தால், அதோனியாவுக்கு அழைப்பும் இல்லை, அபிஷேகமும் இல்லை. ஆனாலும் அவனாகவே தனக்கு முன்பாக ஓடுவதற்கு ஆட்களை சம்பாதித்து விட்டு தன்னை ராஜா என்று தன்னைத்தானே உயர்த்து கொள்ளுகிறான். முடிவு 50வது வசனத்தை வாசித்தால், உயிருக்காக பலிபீடத்தின் கொம்புகளை பிடிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. யாக்கோபு 1:17 சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து வருகிறது, அது பரத்திலிருந்து இறங்குகிறது. ஆனால் இந்த நன்மையான ஈவை நாம் நாடாதபடிக்கு நாமாகவே உயர்த்தி கொள்வது, நாமாகவே நம்மை கனப்படுத்தி கொள்கிறது ஒரு மாய்மாலமான வாழ்க்கை. 1 நாளாகமும் 29:12 சொல்லுகிறது, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ மாயக்காரன் யார்? தன்னைத்தானே உயர்த்தி கொள்ளுகிறவன். அடுத்ததாக மத்தேயு 23ஆம் அதிகாரம் 26வது வசனம் சொல்லுகிறது, முதலாவது உட்புறத்தை சுத்தமாக்கு. இந்த மாயக்காரர் வெளிப்புற சுத்தத்திலே, வெளிப்புற அலங்காரத்திலே, வெளிப்புற கிரியையிலே அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். மனுஷர் காண வேண்டும் என்று சொல்லி அவர்கள் சில காரியங்களை செய்வார்கள். ஆண்டவர் எப்பொழுதுமே மனுஷனுடைய அளவுகோலின்படியோ அல்லது மனுஷனுடைய பார்வையின்படியோ கிரியை செய்ய மாட்டார். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் சரீர வளர்ச்சியை பார்ப்பான், மனுஷன் முகத் தோற்றத்தை பார்ப்பான், மனுஷன் ஆடை அலங்காரங்களை பார்ப்பான். ஆனால் கர்த்தரோ இருதயத்தினுடைய அந்தரங்கங்களை பார்க்கிறவர், நினைவுகளின் தோற்றங்களை அவர் அறிகிறவர். ஒரு மனுஷன் எவ்வளவு தாழ்மை உள்ளவனாய் இருக்கிறான், ஒரு மனுஷன் எவ்வளவு இரக்கம் உள்ளவனாய் இருக்கிறான் என்பதை பார்த்து தேவன் உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். நாம் வெளிப்புற தோற்றத்திற்கும் வெளிப்புற கிரியைகளுக்கும் நேரத்தையோ பணத்தையோ செலவு செய்யக்கூடாது. உதாரணமாக, நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்புற காரியங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்போம் என்றால் தேவன் அதை விரும்ப மாட்டார். நம்முடைய வாழ்க்கை என்பது உட்புறத்திலே நாம் எவ்வளவு பரிசுத்தமாய் இருக்கிறோம், உள்ளான மனுஷனிலே எவ்வளவு பலமுள்ளவர்களாய் இருக்கிறோம் என்பதை கர்த்தர் பார்க்கிறார். கடைசியாக இந்த மாயக்காரன் என்ன செய்கிறான்? மத்தேயு 23ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே, கற்பனைகளை பிடித்து கொள்ளுகிறார்கள், நீதியையும் இரக்கத்தையும் விட்டு விடுகிறார்கள். இப்படி செய்கிறவர்கள் மாயக்காரர். கற்பனைகளை நிறைவேற்றுகிறதிலே தீவிரம் காண்பிக்கிறார்கள். ஆலயத்திலே செல்லுவதிலும் காணிக்கை கொடுப்பதிலும் உபவாசிப்பதிலும் ஜெபிப்பதிலும் தவறாமல் இருக்கிறார்கள். ஆனால் இரக்கத்தை விட்டு விடுகிறார்கள். ஆண்டவர் எதிர்பார்க்கிறது இரக்கம் செய்கிறவனை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். குர்பான் என்கிற காணிக்கையை கொடுத்துவிட்டு தாய் தகப்பனை தள்ளி விட்டு விடுகிறார்கள். அது மாயக்காரனுடைய வேலை. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? மத்தேயு 9:13, பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன்.
பலிகளை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன் என்று ஓசியா 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். மத்தேயு 5:7 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எவ்வாறு இருக்கிறோம்? இரக்கம் உள்ளவர்களாக இருக்கிறோமா? நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும் என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. யூதாவிலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் அறிவு உள்ளவர்களாய் இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி. அப்படி என்றால் பகுத்தறிவுள்ளவன் என்ன செய்வான்? இரக்கத்தை மற்றவர்களுக்கு காண்பிப்பான். இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். நாம் மாயக்காரரை போல இருக்கிறோமா அல்லது உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோமா? நம்முடைய கிரியைகள் மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறோமா அல்லது தேவ பார்வையிலே இடம்பெற வேண்டும் என்று சொல்லி செய்கிறோமா? தன்னைத்தான் நாம் உயர்த்தி கொள்ளுகிறோமா அல்லது கர்த்தர் உயர்த்துகிற வரைக்கும் நாம் அவருடைய கரத்திலே அடங்கி இருக்கிறோமா? உள்ளான பரிசுத்தத்திற்கு நாம் நேரத்தை செலவு செய்கிறோமா அல்லது வெளிப்புற காரியங்களுக்கும் கிரியைகளுக்கும் நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? நாம் கற்பனைகளை பற்றி கொண்டு இரக்கத்தை விட்டுவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே நாம் தூரமானவர்களாக காணப்படுவோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒருவேளை இப்படிப்பட்ட மாய்மாலங்கள் நமக்குள்ளாக இருக்கும் என்றால், மாயையின் கட்டுகளுக்குள்ளே நாம் சிக்கிக் கொண்டிருப்போம் என்றால், கர்த்தர் அதிலிருந்து விடுதலையாக்கி உண்மையாய் அவர்களை நேசிக்கவும், உண்மையாய் தேவனிலே அன்பு கூறவும், உண்மையான ஒரு உள்ளான யூதனானவே யூதன் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி உண்மையான கிறிஸ்தவர்களாக நாம் வாழுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். God bless you.